ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி அரேபியன் டெசர்ட் பிரெட் குனாஃபா. ஒரு கப் அளவுக்கு பிஸ்தாஷியோ எடுத்துக்கோங்க. 170 கிராம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட திக் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இது கூட 60 கிராம் அளவுக்கு நான் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பர்ல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிடில் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குனாஃபா அண்ட் பக்லாவா ரெசிபி வந்து ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. இன்ஸ்டன்ட் குனாஃபா டோன்ட்டு நம்மளுக்கு ஷாப்லேயே கிடைக்கும். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெட்டையும் நல்லா பர்ல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் சீஸ் வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணுவாங்க. நான் சீஸ்க்கு பதிலாக தான் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படி இல்லைனா லைட்டாக நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை நம்ம வந்து நல்லா லைன் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நடுவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற பிரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. க்ரீம் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். $350 ஃபாரன்ஹீட்டில் நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகர் சிரப் ரெடி பண்ணுறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ளேவருக்காக நான் கேவ்ரா வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கேவ்ரா வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்மளுக்கு ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். பிரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது.
இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பிஸ்தாஷியோ வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த டெசர்ட் நீங்கள் வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை கோல்டாகவும் சாப்பிட்லாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.